ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக வேட்பாளர் மாறன் வியாழனன்று துவக்கினார். டிசம்பர் 4ஆம் தேதி ஏற்காடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு முன்னதாகவே திமுக சார்பில் மாறன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதிமுக சார்பில் மறைந்த எம்எல்ஏ பெருமாளின் மனைவி சரோஜாவை வேட்பாளராக புதனன்று ஜெயலலிதா அறிவித்தார். இந்நிலையில் மற்ற கட்சிகளுக்கு முன்னதாகவே திமுக பிரச்சாரத்தில் களமிறங்கியுள்ளது. ஏற்காடு தொகுதிக்கு உட்பட்ட மாசிநாயக்கன்பட்டி பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கிய திமுக வேட்பாளர் மாறன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஓட்டு சேகரித்தார். கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து ஓட்டு சேகரித்து வருவதாகவும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அறிவித்திருப்பதாகவும் மாறன் கூறினார். எங்க தலைவரோட ஆட்சியில் நடந்த திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிங்க, அதை எடுத்து கூறி அந்த சாதனைகள்லாம் எடுத்து கூறி நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றோம்னு சொல்லி வருவது. ராஜ்யசபா எம்பி செல்வ கணபதி தலைமையில் திமுகவினர் தேர்தல் பிரச்சார வியூகத்தை வகுத்துள்ளனர். ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே இருப்பதால் அங்கு பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது.